தமிழ் சினிமாவில் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்து ரசிகர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா பார்ட் டூ எப்ப. ஆனா சில படங்களுக்கு பார்ட் டூ வந்ததும் அதே ரசிகர்கள் கேட்கிற முதலாவது கேள்வி என்னன்னா யாருப்பா இதையெல்லாம் எடுக்க சொன்னது. ஒரு காலத்துல ரசிகர்களை கொண்டாட வைத்த சில படங்களின் பேரை வைத்துக்கொண்டு அதோட தொடர்ச்சியாக வந்த சில சீக்குவல்கள் அந்த ஒரிஜினல் படத்தோட பேரையே காப்பாற்ற முடியாமல் திணறிடுச்சு. இன்னைக்கு பார்க்க போறது தமிழ் சினிமாவில் வேஸ்ட் சீக்வல்ஸ், அதாவது தேவையில்லாத ஆணிகள். முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது இந்தியன் 2. 1996 வந்த இந்தியன் படம் இன்னைக்கும் கல் கிளாசிக் திரைப்படங்கள்ல ஒன்று. ஏன்னா இன்றைய ஜென்சி கிட்ஸால கூட அந்த திரைப்படம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அப்படி இருக்கையில அந்த கிளாசிக்கு பல வருடங்கள் கழிச்சு ஒரு சீக்குவல் எடுக்கிறாங்க என்றப்போ அந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. குறிப்பாக கமல்ஹாசன், சங்கர், அனிருத், அதுவும் தாத்தா வராரு என்றதும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை எகிர வச்சிருந்துச்சு. ஆனா படம் பார்த்த ரசிகர்களுக்கு சேனாதிபதி ஏன் திரும்ப வந்தாரு, உண்மையிலேயே தாத்தா நம்மள கதற வச்சுட்டாரு என்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. கிராண்டாக இருந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியான படம் சுத்தமாக கனெக்ட் ஆகாதால இந்த சீக்குவல் ரசிகர்களிடம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த திரைப்படத்துல லாஜிக் என்பது கிலோ என்ன விலை என்ற ரேஞ்சுக்கு இருந்துச்சு. இது சங்கர் படமா என்று ரசிகர்களை யோசிக்க வைத்திருந்தது. அடுத்து சாமி ஸ்கொயர். விக்ரமின் சாமி படத்துல ஆறுசாமி கேரக்டர் ஒரு மாஸ் போலீஸ் ஆபீசர். அந்த படத்துக்கு ஒரு சீக்குவல்ஸ் வரப்போகுது என்றதும் ரசிகர்களோட எக்ஸைட்மெண்ட் பீக்ல இருந்துச்சு. ஆனா சாமி ஸ்கொயர் வந்த பிறகு இது ஆறுசாமியோட படம் தானா இல்ல இது எதுவும் ஒரு பே படமா என்ற ரேஞ்சுக்கு இருந்துச்சு. ஒரிஜினல் படத்துல இருந்த அந்த மாஸ் எமோஷன் ஸ்கிரீன் பிளே என்பது சுத்தமா இந்த படத்துல இல்ல. அது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த திருசா இல்லாம ஐஸ்வர்யா ராயஸை கொண்டு வந்ததும் பூமரான கீர்த்தி சுரேஷை கொண்டு வந்ததும் இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ். அடுத்து இந்த லிஸ்ட்ல சந்திரமுகி 2. ரஜினி நடித்த சந்திரமுகி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹோரர் பிளாக் பஸ்டர்களில் ஒன்று. அதனால சந்திரமுகி 2 அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுமே எக்ஸ்பெக்டேஷன் ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனா சூப்பர் ஸ்டார் இல்ல என்ன மக்கள் சூப்பர் ஸ்டார் ராகவா லாரன்ஸை வச்சு நான் படம் பண்ணுவேன் என்று இயக்குனர் பி பாசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே ஒரு டீசென்டான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா படம் பார்த்த பிறகு இது சந்திரமுகி படம் இல்ல, சந்திரமுகி படத்தையே திரும்ப 2025 ரீபூட் பண்ணியிருக்காங்க என்றுதான் சொல்ல தோணுச்சு. ராகவா லாரன்ஸ், கங்கனா ராவத், வடிவேலு என மிகப்பெரிய கேஸ்ட் இருந்தாலும் ஒரிஜினல் படத்துல இருந்த அந்த காமெடி, அந்த ஹோரர், அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இந்த திரைப்படத்துல ரீக்ரியேட் பண்ண முடியாம போனது இந்த திரைப்படத்துல மிகப்பெரிய ஒரு ட்ரோபேக்கா அமைஞ்சிச்சு. அடுத்து சார்லி சாப்ளின் 2. சார்லி சாப்ளின் படத்தோட காமெடி மற்றும் கன்ஃபியூஷன் ரசிகர்களை நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருந்தது 90s கிட்ஸ் காலத்துல. அதனால பார்ட் 2க்கும் அதே அளவு காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா சீக்குவல் வந்ததும் காமெடியை விட இந்த படம் எப்படா முடியும் என்ற கேள்விதான் ரசிகர்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. ஒரிஜினல்ல இருந்த அந்த ஃபன், அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த கன்ஃபியூஷன் அண்ட் காமெடி இங்க பெருசா ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றதுதான் இந்த படத்துல மிகப்பெரிய மைனஸ். இருந்தாலும் இந்த திரைப்படத்துல சின்ன மச்சான் என்ற பாடல் ரொம்பவே ஹிட்டா இருந்துச்சு என்றதுதான் இந்த திரைப்படத்துல இருந்த ஒரே ஒரு ஆறுதல். இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது தேவி 2. தமிழ் சினிமாவில் ஒரு டிஃப்ரெண்டான ஹோரர் படம் இந்த தேவி படத்தை சொல்லலாம். ஏன்னா ஹோரர் பிளஸ் காமெடி அதோட பிளஸ் டான்ஸ் என அட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ல வந்ததுதான் இந்த தேவி முதல் பார்ட். அதனால இந்த படத்தோட பார்ட் 2க்கும் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கத்தான் செய்துச்சு. ஆனா தேவி 2 படம் வந்த பிறகு ரசிகர்களுக்கு ஏன் இந்த தேவி பே திரும்ப வந்துச்சு என்றுதான் தோணிச்சு. ஒரிஜினல் படத்துல இருந்த அந்த என்டர்டைன்மெண்ட் லெவலை இந்த சீக்குவல் மெயின்டைன் பண்ண முடியாமலே போனதுதான் படத்துல மிகப்பெரிய மைனஸ். இந்த லிஸ்ட்ல அடுத்தது தேசிங்கராயா 2. முதல் படம் ஒரு லைட் கார்டட் காமெடி என்டர்டைன்மெண்ட். அந்த படத்துல சூரி, சிங்கம்புலி ஆகியோருடைய காமெடி இன்னைக்கு கூட மீம்ஸ் டெம்ப்ளேட்டா பயன்படுத்தி வராங்க. அப்படி நல்ல கேரக்டர்ஸ்கள் மற்றும் நல்ல காமெடியை கொண்ட திரைப்படத்துக்கு ஒரு பார்ட் 2 சீக்வல்ஸ் வருது என்ற போது இந்த திரைப்படத்துக்கு ஒரு டீசென்டான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கத்தான் செய்துச்சு.
ஆனா இந்த திரைப்படம் வந்ததுக்கு பிற்பாடு இந்த திரைப்படம் என்னத்துக்குடா வந்துச்சு, இந்த படம் ஒரு படம் மாதிரி இருக்கு என்ற பேஞ்சுக்கு வந்து நெகட்டிவ் வந்து பெற்றிருந்துச்சு. குறிப்பாக இந்த திரைப்படத்துல விஜய் டிவி புகழ வச்சு தாளிச்சிருந்தாங்க. அவனுக்கு ஏண்டா பொம்பளை வேஷம் கொடுத்தீங்க, சுத்தமா படம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகல என்ற லேச்சுக்கு அடிச்சு துவச்சிருந்தாங்க. ஒரிஜினல் படத்துல இருந்த அந்த ஃபன்னை மீண்டும் இந்த திரைப்படத்துல ஸ்கிரீன் பிளேலையும் சரி காமெடியிலையும் சரி எதிலேயுமே கொண்டு வர முடியாமல் போனது இந்த திரைப்படத்துல மிகப்பெரிய ட்ரோபேக். அடுத்து இந்த லிஸ்ட்ல பார்க்க போறது ஜித்தன் 2. ஜித்தன் படம் வந்த காலத்துல 90s கிட்ஸ்ல வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான திரைப்படம். இன்னைக்கு கூட டிவியில போட்டா இருந்து பார்ப்பாங்க. அந்த லெவலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டசி கான்செப்டை வச்சு எடுத்த ஒரு படம். அந்த படத்துக்கு ஒரு வருடங்கள் கழித்து அதுக்கு வந்து பார்ட் 2 வருது என்றோனே ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கத்தான் செய்திச்சு. ஆனா ஒரிஜினல் படத்தோட அந்த ஃபீலை வந்து இந்த திரைப்படத்துல கொண்டே வர முடியல. இதை அப்படியே அந்த படத்துல இருந்து பேரை மட்டுமே தூக்கி வச்சிருந்தாங்க ஒழிய படம் ஒரு மொக்க படமா வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் கான்செப்டை வைத்து சீக்குவல் எடுத்தாலே சக்சஸ் கிடைக்காது என்பதற்கு இந்த திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து இந்த லிஸ்ட்ல பார்க்க போறது சூதுகாவும் 2. இது கொஞ்சம் பெயின்ஃபுல் தான். ஏன்னா சூதுகாவும் தமிழ் சினிமாவிலேயே கல்ட் கிளாசிக் காமெடி படங்கள்ல பெஸ்ட். அதனால சூதுகாவும் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே ரசிகர்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. பட் இந்த முறை விஜய் சேதுபதிக்கு பதிலா மிர்ச்சி சிவா என்றதும் போது ஒரு ஜர்க்காயிச்சு. பட் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கத்தான் செய்திச்சு. ஆனா சீக்குவல் வந்ததும் இது ஒரிஜினல்ல இருந்த அந்த கிரேசி ரைட்டிங் எங்கடா என்ற மாதிரி தோணுச்சு. முதல் படத்தோட அன்பிரிடிக்டபிள் காமெடி மற்றும் கேரக்டர்ஸ் உருவாக்கிய இன்ஃபேக்ட பார்ட் 2ல ரிப்பீட் கூட பண்ண முடியல. இப்படி தமிழ் சினிமாவில வந்த பார்ட் 2 படங்கள் என்றாலே அது மோசமான படம் என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல வெளியான கட்டா குஸ்தி பார்ட் 2 இருக்கட்டும், போன வருஷம் வெளியான டிமாண்டி காலனி 2 இருக்கட்டும், ரைட்டிங் ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி இப்ப கூட கைதி 2, விக்ரம் 2, ஜெயிலர் 2, லியோ 2 போன்ற படங்களுக்கு கூட ரசிகர்களுக்கு இப்ப வரைக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து பீக்ல தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, ஒரிஜினல் படத்துக்கு ஒரு நல்ல காரணம் இருந்தால் தான் சீக்குவல் எடுக்கணும். பார்ட் 2 எடுத்தா வசூல் வரும் என்று மட்டும் நினைச்சு எடுத்தா ரசிகர்கள் இப்படித்தான் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல எந்த சீக்குவல் தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு என்றதை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மேலும் இந்த லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய திரைப்படங்கள் ஏதும் இருந்தாலும் அதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த மாதிரியான சினிமா கன்செப்டுக்கு டர்சன் டாக்கீஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.